அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2க்கு பொது தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து தினமும் 100 கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று பார்த்தீங்கன்னா ஒரு 100 கேள்விகள் பார்த்தா 3800 கேள்விகள் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க கேள்விகளை ஒன்றா பொங்கல் கூட்டல் அன்று என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? பொங்கல் கூட்டல் அன்று என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு பொங்கல் அன்று என்பது சரியான விடை. பிரித்தெழுதுக. சீரிழமை. சீரிழமை இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சீர்கூட்டல் இளமை என்பது சரியான விடை. சேர்த்தெழுதுதல். பூ கூட்டல் சோலை. பூ கூட்டல் சோலை இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன கிடைக்கும்? பூஞ்சோலை. ஆப்ஷன் டி சரியான ஒன்று. கூட்டப்பெயர் யானை. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. இதுல நம்ம பசு நிறை, ஆட்டு மந்தை அப்படின்னு பார்த்துருப்போம். இதற்கு பார்த்தீங்கன்னா யானை மந்தை, யானை நிறை, யானை திரள்லாம் தவறு. யானை கூட்டம் என்பது சரியான விடை. சொற்களின் கூட்டு பெயர்கள். பழம். இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. சரியான எண்ணடை பழக்கூட்டம், பழமந்தை, பழக்குவியல் இதெல்லாம் தவறு. பழக்குலை என்பது சரியான விடை. சரியா தவறா? கூற்று 1. 10 பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர். முல்லைப்பாட்டை பாடியவர் நப்பூதனார் என்பதுதான் சரி. இதுல கூற்று 1 மற்றும் சரியான 1. கீழ்கண்ட தொடர்களை கவனி. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பெனிக்விக். மேற்கு தொடர்ச்சி மலையும் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக அணையை கட்டினார். இது காரணம். இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக் என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இதில் நம்ம பழமொழியாவே பார்த்திருப்போம். குணம் இருந்தால், பணம் இருந்தால், தனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பது தவறு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பது சரியான விடை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நோயாளன். வாளால் அறுத்த நோயாளன் போல், மீளா துயர நோயாளன் போல், ஆனா உணதருள் நோயாளன் போல். இதில் பார்த்தீங்கன்னா மாளாத காதல் நோயாளன் போல் என்பதுதான் சரியான ஒன்று. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இனிய. இனிய விலங்கிடம் பழகாதே, நாம் இனிய வாங்க வேண்டும், தமிழ் இனிய கொண்டுள்ளது இதெல்லாம் தவறு. எல்லோருக்கும் இனிய வணக்கம். ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன. பொருத்தமான காலம் என்ன? வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இறந்த காலத்தை குறிக்கும். சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் மழை பெய்யாது, இறந்த காலம்ங்கிறது தவறு. மழை பெய்தது நிகழ்காலம் தவறு. மழை பெய்கின்றது எதிர்காலம் தவறு. மழை பெய்யும் அப்படிங்கிறது எதிர்காலத்திற்கு சரியான ஒன்று. கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டறிக. பாலில் விழாது, பாலில் விழும், பாலில் விழுகின்றது. இதுல பழம் நழுவி பாலில் விழுந்தது என்பது சரியான இறந்த காலம். விசனம். இது கவலையா இருக்கிறது, விசனம் சொல்லுவோம். இதனுடைய எதிர்ச்சொல் என்ன? கவலை. விசனம். அதனுடைய எதிர்ச்சொல் மகிழ்ச்சி என்பதாகும். அல்லவை என்பது தீயவைன்னு பொருள்படும். அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அப்ப அல்லவைனா அதற்குரிய எதிர்ச்சொல் நல்லவை என்பதாகும். மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறிக. மயிலை. இதுல பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் தான் மயிலை என வழங்கப்படுகிறது. புதுக்கோட்டை என்பதன் மறுபு புதுச்சேரிக்கு தான் புதுவை. இதற்கு புதுக்கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா புதுகை என்பது சரியான ஒன்று. சிவிங்கம். இதை தமிழ் படுத்த என்ன கிடைக்கும்? சிவிங்கம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சுவைப்பு பையின் என்பதுதான் சிவிங்கம் என்பதை குறிக்கும். மேகசின். சரியான தமிழ் சொல் என்ன? மேகசின் என்பது பார்த்தீங்கன்னா பருவ இதழ் என்பதை குறிக்கும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். ஆப்ஷன்ல அப்படி பார்த்தீங்கன்னா எதை செய்யாமையால் கெடும் என்பதுதான் சரி.
எதுவும் செய்யாமல் இருப்பது நன்றா, செய்யத்தகுந்த செயல்களை செய்ய வேண்டுமா, செய்யத்தகுந்த செயல்களை செய்வதால் கெடுமா, இதெல்லாம் தவறு. ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். ஆப்ஷன்ல பாருங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை என்பது சரியான விடை. விடைக்கேற்ற வினாவை தெரிந்தெடுத்து எழுதுக. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது இட வலுவமைதி ஆகும். இதற்கு வினா பார்த்தீங்கன்னா என்ன வலுவமைதி, இது வலுவமைதி என்றால் என்ன, இது என்ன வலுவமைதி, இதெல்லாம் தவறு. இது எவ்வகை வலுவமைதி என்பதுதான் சரியான வினா. விடைக்கேற்ற வினா அமைக்க. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். அப்ப முத்துக்குளிக்கும் இடம் எது, யார் முத்துக்குளிக்க வேண்டும், எங்கே முத்துக்குளிக்க வேண்டும், இதெல்லாம் வினாவா வராது. கொற்கையின் அரசர் யார் என்பதுதான் சரியான வினா. நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். சரியான விடையை தேர்க. இதுல உங்களுக்கு பிறமொழி சொற்கள்ல நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன் என்பது சரியான விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். நாமகரணம், வணக்கம், நாமகரணம், நாமகரணம், நாமம், இதெல்லாம் தவறு. நாமகரணம் என்றால் பெயர் என்பதை குறிக்கும், அதான் சரியான இணை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். மதுரவசனி அப்படின்னா மதுரை மீனாட்சி தவறு, தேன்மொழியால் தவறு. அறம் வளர்த்த நாயகி. மதுரவசனி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா தேன்மொழி பாவை என பொருள்படும். ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. இருவினைகளின் பொருள் வேறுபாடு. பணிந்து, பணித்து. பணிந்து அப்படின்னா கட்டுப்படுதல், பணித்து ஒரு உத்தரவிடுதலை குறிக்கும். பணித்து என்பது. சரியான பொருளை அறிக. தகளி. தகளி என்பது அகல் விளக்கு என பொருள்படும். சரியான பொருளை அறிக. காருகர். காருகர் என்னன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நெய்பவர் தான் காருகர் என அழைக்கப்படுகிறார். நுழா என்பது என்ன? இதில் வாழைப்பிஞ்சு, எல் பிஞ்சு, இளநெல் இதெல்லாம் கிடையாது. நுழா என்பது இளம் பாக்கு என்பதை குறிக்கும். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணை. விதி, வீதி. விதினா சட்டத்தை குறிக்கும். வீதி என்பது தெருவை குறிப்பதாகும். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து. நசி, நாசி. நாசினா நம்மளுக்கு மூக்குன்னு தெரியும். நசினா குறைதல். நாசி என்பது மூக்கை குறிப்பதாகும். கலை என்னும் சொல்லிற்கு பொருத்தமுடைய இருபொருள். கலை. முகத்துல ஒளி வீசினா அதை கலைன்னு சொல்லுவோம். வயலில் வேண்டாத செடி என்னன்னு சொல்லுவோம், கலைன்னு சொல்லுவோம். வயலில் கலை, முகத்தின் ஒளி என்பது இருபொருளாகும். சொல் இருபொருள் தருக. சொல்லுக்கு இருபொருள் என்ன வரும்? நெல்லுன்னு பொருள்படும். அதே மாதிரி பதம் என்பது சொல்லை குறிக்கும். சரியான இருபொருள் உறவு. உறவும்னா சுற்றம், விருப்பம் என்பது சரியான உறவுக்கு இருபொருளாகும். உங்க ஊருக்கே வர்றேன் என்பதற்கு சரியான எழுத்து வழக்கு. உங்க ஊருக்கே வர்றேன், ஊருக்கே வருகிறேன், உம்முடைய ஊருக்கே, இதெல்லாம் தவறு. உங்கள் ஊருக்கே வருகிறேன். ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று. வெரசா வந்துருவேன் என்பதற்கு எழுத்து வழக்கு. ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நொடியில் வந்து விடுவேன், வேகமாக வந்துருவேன். இதில் பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து விடுவேன் என்பது சரியான எழுத்து வழக்கு. தற்போது வேகமாக அழிந்து வரும் பறவை இனம். வினாச்சொல் என்ன வரும்? தற்போது வேகமாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. அது பார்த்தீங்கன்னா பறவை இனம் எது என்பது சரியான விடை. வினை திட்பம் என்பது இதற்குரிய வினாச்சொல் என்ன வரும்? வினை திட்பம் என்பது யாது? ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யாருன்னு தான் சொல்லுவோம். இதற்கு யார் என்பது சரியான வினாச்சொல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. ஆ அப்படிங்கிறது இதில் ஆச்சரியக்குறி வல்ல, இதுலேயும் வல்ல, இதில் கொஸ்டின் மார்க்கு கேள்விக்குறி வல்ல. இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா ஆ. எவ்வளவு பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. அடுத்தது பொருத்தமான நிறுத்தற்குறிகள். பேரறிஞர் அண்ணா
செவ்வாழை என்னும் சிறுகதையை எழுதினார். இங்கே கமா வந்திருக்கு, இதில் டபுள் கோட்ஸ், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியக்குறி வந்திருக்கு. இதில் பேரறிஞர் அண்ணா ஒற்றை மேற்குறிக்குள்ள செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. இனியன் நன்கு படித்தான், இங்கே கமா வந்துருச்சு, இங்கே புல் ஸ்டாப், இங்கே புல் ஸ்டாப். இதில் இனியன் நன்கு படித்தான், அதனால் கமா தேர்ச்சி பெற்றான், முற்றுப்புள்ளி. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதற்கு சரியான விடை. மாணவன் எதிர்பாலுக்குரிய பெயரை எழுதுக. மாணவன்னா எதிர்பாலுக்குரிய பெயர் மாணவி என்பது சரியான விடை. பொருந்தா இணையை கண்டறிக. இதில் நம்ம ஷார்ட்கட்டே சொல்லியிருக்கோம். காலையில் எழுந்து நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடுமாறு அம்மா கூறினாள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு ஏ என்பது பொருந்தாத ஒன்று. ஏங்கிறது 7க்கு வரும்னு நினைக்கிறேன். இதில் ஆப்ஷன் டி பொருந்தாத ஒன்றாகும். தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல் எது? மடலி, குருத்து, பைங்கூல் இதெல்லாம் வந்து இளநிலையை குறிக்கும். மட்டை என்பது பொருந்தாத சொல். இவை மூன்றன் நாமம் கெடக்கூடும் நோய் எனும் திருக்குறளை ஒட்டி பொருந்தாதது எது? இவை மூன்று. இதில் பார்த்தீங்கன்னா வெகுளி, காமம், மயக்கம். இன்பம் என்பது பொருந்தாத ஒன்று. மரபு பிழைகளின் வினை மரபு. பால் என்னவன்னா பால் குடித்தான்னு வராது. பால் பருகு என்பது சரியான வினைமரபு. மரபு பிழைகள் ஒளிமரபுல கிளி. கிளி என்ன பண்ணும்? பேசும் என்பது தான் சரியான விடை. இதில் அகவும், கூகவும், குணுகும் இதெல்லாம் வந்து தவறு. அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிக. அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட. இதற்கு பார்த்தீங்கன்னா மலர்ந்தன என பொருள்படும். 1வது கேள்வியில் தொளி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன? தொளி, தோல், தோடு, ஓடு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பழங்களின் மேற்பகுதியை குறிக்கும் சொல்லாகும். சரியான அகரவரிசையை காண்க. மன்னா, தலை, அணை, அண்ணா. இதில் உயிரெழுத்து வர்றதுனால அண்ணா, அணை, தலை, மன்னா என்பது சரியான அகரவரிசை. அகரவரிசைப்படுத்துக. மாவரிசை கொடுத்துருக்காங்க. மதம், மனம், மஞ்சள், மரகதம். இதில் 2ஆம் எழுத்து என்ன வருதுன்னு பார்த்து அதன்படி நம்ம பொருத்தணும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மஞ்சள், மனம், மதம், மரகதம் என்பது சரியான அகரவரிசை. அகரவரிசைப்படுத்துக. ஓராயிரம், ஓரம், ஓரிதழ், ஓருயிர். இதில் ரா, ரா, ரி, ரி, ரு அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஓரம், ஓராயிரம், ஓரிதழ், ஓருயிர் என்பது சரியான அகரவரிசை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து. இலை, இலை. இலைனா என்ன சொல்லுவோம்? மெலிந்து போதல். இலை என்பது நூல் இலையை குறிப்பதாகும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். நேமி, கோடு. ஆப்ஷனில் பாருங்க. நேமி என்பது சக்கரத்தை குறிக்கும். கோடு என்பது மலையை குறிப்பதாகும். சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். கூட்டம் ஆண்டுதோறும். ஜானகிராமன் மறைந்த கூட்டம். இதில் ஆப்ஷன் ஏ தான். மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் என்பது சரியான விடை. வேர் சொல்லை கண்டறிக. நடத்தல். இதனுடைய சொல்லின் அடிப்பகுதி கட்டளையா வரும். நட என்பது வேர் சொல்லாகும். போட்டேன் இதனுடைய வேர் சொல் என்ன? போட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடு என்பது வேர் சொல்லாகும். ஓடு என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. இதில் ஓடி, ஓடிய, ஓடுதல் இதெல்லாம் வராது. ஓடினான் என்பது சரியான வினைமுற்று. வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுவென கண்டறிக. வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் என்பது சரி. படி எனும் வேர் சொல்லின் வினையச்ச வடிவம். கொண்டு முடிஞ்சா. இதில் பார்த்தீங்கன்னா படித்த, படித்தல், படித்தான், படித்து என்பது வினையச்ச வடிவமாகும். கான் என்பதன் வினைமுற்றை தேர்ந்தெடுக. இதில் காணுதல், கண்டவர், கண்டேன் இதெல்லாம் தவறு. கண்டேன் என்பது வினைமுற்றாகும். வலுவற்ற தொடரை கண்டறிக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர்.
மேய்ந்தனர், முடுக்கினர், இதெல்லாம் தவறு. இதில் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் என்பது வலுவற்ற தொடர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானவற்றை காண்க. இதில் ஆப்ஷனில் பாருங்க, ஆப்ஷனில் எக்ஸ்காவேஷன் அகலாய்வு, ஹீரோஸ்டோன் நடுகள் என்பது தான் சரி. எபிகிராபி ஓலைச்சுவடி, இன்ஸ்கிரிப்ஷன் செதுக்குதல், இதெல்லாம் தவறான ஒன்று. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. இதில் தீசிஸ் ஆய்வேடுன்னு வரும். குறியீட்டியல் தவறு. மித்துனா கலைச்சொல் என்பது தவறு. பேட்டன்ட் ஆவணம் என்பது தவறு. இன்டலெக்சுவல் அறிவாளர் என்பது சரியான விடையாகும். பொருந்தா இணையை கண்டறிக. வங்கம் கப்பல், நீகான் நாவாய் ஓட்டுபவன், எள்ளுனா பகல் இல்லைனா சூரியன் அப்படின்னு குறிக்கும். காற்று என்பது தவறு. மாட உள்ளரினா கலங்கரை விளக்கம் என்பது சரி. பொருந்தாத இணை ஆப்ஷன் சி ஆகும். துஞ்சு புலி இடறிய சிதடன் போல உவமை கூறும் பொருள் என்ன? துஞ்சு புலி இடறிய சிதடன் போல இது பார்த்தீங்கன்னா அறியாமை என்பதை குறிக்கும். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். பசுமரத்து ஆணி போல இதுக்கு என்னாகும்? எளிதில் மனதில் பதிதல் என்பது சரியான விடை. விடை வகைகளில் கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல். இப்பக்கம்னு சுட்டி காட்டுறாரு, அதனால இது சுட்டு விடை ஆகும். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது என்ன விடை வகையாகும்? கதைக்கு அவர் என்ன சொல்றாரு? கட்டுரை அப்படிங்கிறது இனமான ஒன்று வரதுனால இது இனமொழி விடையாகும். வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது எவ்வகை விடை? வினாவுக்கு எதிர்வினா. இது பார்த்தீங்கன்னா வினா எதிர்வினாதல் விடையாகும். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு எனக்கு தலைவலிக்கிறது என்றது உரைப்பது அவருக்கு தலைவலிதான். இது ஆப்ஷன் பி தான். உற்றது உரைத்தல் விடை என்பது சரியான விடை. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பறவைகள் தங்கியது, தங்குகின்றது, தங்கினார்கள், பறவைகள் தங்கின என்பது சரியான தொடர். அடுத்த ஒன்று ஒருமைப்பன்மை பிழை. மொழி வளரும் தன்மை உடையன, தன்மை உள்ளன, தன்மை உள்ளவை. இதுல மொழி வளரும் தன்மை உடையது என்பதுதான் சரியான தொடர். சரியான தொடரை கண்டறிக. பவள விழியால் பரிசுரியவள், விழிதான் பரிசு உரியது, இதெல்லாம் தவறு. பவள விழிதான் பரிசுக்கு உரியவள் என்பது சரியான தொடர். சொல் பொருள் பொருத்துக. திகிரி அப்படின்னா என்ன? அழி, அலர், பொங்கு. ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. திகிரி ஆணை சக்கரம், அழி கருணை, அலர் அப்படின்னா மலர்தல், பொங்கு என்பது மகரந்தத்தை குறிக்கும். ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. சொல் பொருள் பொறுத்துக. புரிசை என்னன்னா அப்படின்னா என்ன? புலை, பனை, கயம். புரிசை மதில், புலை என்பது சாளரம், பனை என்பது முரசு, கயம் என்பது நீர்நிலையை குறிக்கும். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான ஒன்று. வருதல் என்பதன் வேர் சொல். இதில் வருன்னு சொல்ல மாட்டோம், வா என்பது தான் சரியான வேர் சொல்லாகும். சுடச்சுடரும் பொன்போல் என உவமை கூறும் பொருள் என்ன? இதற்கு சுடச்சுடரும் பொன்போல என்ன வளரும்? நாணம் வளரும் என்பது சரியான விடை. தமது கருத்தை சுவையோடு கவிஞர் சொல்வதற்கு உதவுவது அணி. இதுல சொற்களை ஒழுங்குபடுத்தி கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி என்பது சரியான விடை. பிறவினை சொற்றொடரை. மாலை அணிந்தான், அணிந்து கொண்டான், அணிந்து வந்தான். பிறவினையில மாலை அணிவித்தான் என்பது சரியான விடை. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் இந்த வீட்டை கட்டினேன். அவர் தான் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இது என்ன வாக்கியமாக வரும்? செய்வினை வாக்கியமாகும். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். அப்துல் நேற்று வருவித்தான். அவர் வர வச்சிருக்காரு. அப்போ இது பார்த்தீங்கன்னா பிறவினை வாக்கியமாகும். மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல். மயில் என்ன பண்ணும்? மயில் அகவியது என்பதுதான் சரியான விடை. வண்டு என்பதுடன் பொறிந்து வரும் ஒளிமரபு. வண்டு என்ன பண்ணும்? வண்டு முரளும் என்பதுதான் சரியான விடை. அடுத்த ஒன்று சரியான இணைப்புச் சொல்லை நிரப்புக. எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை.
இதுவே எமக்கு தாயாகும். எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை, ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும். ஏனெனில் என்பது இணைப்பு சொல் ஆகும். நான் ஏற்கனவே சென்ற இடம்தான். இணைப்பு சொல் என்ன வரும்? அச்சம் ஒன்றுமில்லை. இதற்கு நான் ஏற்கனவே சென்ற இடம் இதுதான், அதனால் அச்சம் ஒன்றுமில்லை என்பது சரி. சரியான இணைப்பு சொல் எழுதுக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இணைப்பு சொல் என்னாகும்? இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லை என்றால் துன்பப்பட வேண்டும் என்பது, இல்லை என்றால் என்பது சரியான இணைப்பு சொல். மோனோலிங்குவல் அப்படிங்கிறது இது ஒரு மொழி என்பதை குறிக்கும். சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகி வந்துட்டே தான் இருக்கு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் கலைச்சொல் வில் விண்ட். இதுக்கு என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா சுழல் காற்று என்பது சரியான விடை. கோனிக்கல் ஸ்டோன் இதனுடைய சரியான கலைச்சொல். இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா குமிழிக்கல் என்பது சரியான கலைச்சொல். ஓர் சரியான வகையில் அமைந்த தொடர். ஓர்னா உயிர் அப்படிங்கிறத நான் மிச்சுங்க, உயிர் எழுத்துக்கு. இதில் ஒரு இரவு வராது, ஒரு இரவு வராது. இதில் ஓர் நாளுக்கு ஓர் வராது. சரியான ஒன்று. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் என்பது சரியான விடை. சரியான எண்ணடையை தேர்ந்தெடு பிழை திருத்துதல். இதற்கு ஒன்று அடர்ந்த காடு 1. இதில் ஓர் அடர்ந்த காடு என்பது சரியான சொல். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? இதில் ஓர் வராது, இதற்கு ஓர் வரணும், இதில் ஓர் வரணும். இதில் ஓர் இனிய காலை பொழுது என்பது தான் சரியான தொடர். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம். கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. சிற்பக்கலை பற்றி திவாகர நிகண்டு, மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுகின்றன. பல்லவர் காலத்து தூண்களில் சிங்கம், யாழி, தாமரை மலர் போன்ற சிற்பங்கள் இருந்தன. திருச்சி, மலைக்கோட்டை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர் கால சிற்பம் கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன. பல்லவர் கால குடைவரை கோவில்களில் நுழைவாயில் இரு புறங்களிலும் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டன. சிற்பம் கல்லில் வடித்த என்ன எனலாம்? சிற்பம் கல்லில் வடித்த கவிதை என அழைக்கப்படுகிறது. திவாகர நிகண்டுவில் சொல்லப்பட்ட கலை என்ன கலை? திவாகரன் மணிமேகலைன்னு பார்த்தோம். சிற்ப கலையாகும். தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் யாவை? இதில் தாமரை, சிங்கம், யாழின்னு பார்த்தோம். சிங்கம், யாழி என்பது சரியான விடை. காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவில்களில் செதுக்கப்பட்டன? இது பார்த்தீங்கன்னா குடைவரை கோவிலில் தான் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டன. திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம்? திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் பார்த்தீங்கன்னா பல்லவர் கால சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டாகும். இந்த வீடியோ பதிவெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கும் மற்றும் ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.